அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். பாம் கிராஜுவேட்ஸ் ஃபோரம் சார்பில் தொடர்ந்து நடத்தப்படும் இன்று ஒரு தொழில்நுட்பம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். இன்றைய நிகழ்ச்சி தலைப்பு அதாவது நிலத்தடி நீர் பராமரிப்பு என்பது ஆகும். நீரின் முக்கியத்துவத்தை நாம் பல்வேறு நிகழ்ச்சிகளின் மூலம் மானிட சமூகத்திற்கு எடுத்துரைத்து வருகின்றோம். நீரின்றி அமையாது உலகு என்பதும் வான்புகழ் கவிஞரின் வாக்கு. நம் வாழ்வில் நீர் மிக முக்கிய இடத்தை பெறுகின்றது. குடிநீர், விவசாயம், வீட்டு தேவைகள், தொழிற்சாலைகள் என அனைத்து தேவைகளிலும் நீர் மிக முக்கிய பங்காற்றுகிறது. இன்றைய நிகழ்ச்சியில் நிலத்தடி நீர் பராமரிப்பு என்பது தொடர்பான தகவல்கள் வழங்கப்பட உள்ளன. இந்த நிகழ்ச்சியை நமக்கு வழங்கிட சிறப்பு விருந்தினராக இங்கே வருகை புரிந்துள்ளார் பூமி என்ற சமூக தொண்டு நிறுவனத்தின் நிறுவனர் மற்றும் தலைவர் டாக்டர் ஞானசூரிய பகவான் அவர்கள். இவர் திருப்பத்தூர் மாவட்டத்தை சார்ந்தவர். சார் ஏற்கனவே 2 முறை நமக்கு நிகழ்ச்சி கொடுத்திருக்காங்க. அருமையான நிகழ்ச்சிகள், பல கருத்துக்கள். இன்றைய நிகழ்ச்சியிலும் அதே போல பல கருத்துக்கள், தகவல்கள் நமக்கு வழங்கப்பட்டன. தற்போது கேள்வி நேரம் ஆரம்பமாகிறது. முதலில் நமது குழுவின் மூத்த உறுப்பினர் திரு கந்தசாமி அவர்களை பேச அழைக்கிறேன். நிலத்தடி நீரை காப்பதற்கு ஆறுகள் தேவை என்பதை மிக சுருக்கமாக ஆரம்பித்து, ஆறுகள் எப்படி அழிந்தது, ஆறுகள் எப்படி மறுபடியும் புதுப்பிக்கப்பட்டது என்கின்ற அதனால் ஏற்பட்ட போர்கள், அதனால் ஏற்பட்ட சிரமங்கள். ஒரு தனி மனிதன் ராஜஸ்தானில் கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான குளங்களை கட்டி ஆறுகளை காப்பாற்றி அருந்தொண்டு, இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம். ஆறுகளை காப்பாற்ற என்னென்ன செய்தார்கள் என்று நமக்கு முன்னாலே வாழ்ந்த பரம்பரைகள் என்னென்ன செய்தார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். அதனாலதான் அன்றைய பேர்கள் சொன்னார்கள், ஆற்றோர இடங்களில் தான் பிழைப்பு நடத்த வேண்டும், குடியிருக்க வேண்டும். கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம். கோயிலுக்கர்கள் அருகிலே ஆறு இருக்கு. இப்படிப்பட்ட தத்துவங்களை அன்றே நம் முன்னோர்கள் மக்களுக்கு வழங்கி அதன்படி செயலாற்றிக் கொண்டிருக்கையில் பராமரிக்க முடியாத சூழ்நிலை காரணத்தினால் அன்றைய 200-300 ஆண்டுகளுக்கு முன்னாலே ஆறுகள், இறந்த ஆறுகள், டெட் ரிவர்ஸ் என்ற பெயர் பெற்று மக்கள் அதை புரிந்து கொண்டு மீண்டும் அதை புதுப்பித்து ஆறாக மாற்றி, உதாரணத்திற்கு தேம்ஸ் ஆறு அன்றைய அசுத்தமான ஆறு, அன்றைய நாற்றம் பிடித்த ஆறு என்று உலகின் மிக சுத்தமான ஆறு என்கின்ற அளவுக்கு அந்த நாட்டு மக்கள், அந்த நாட்டு விஞ்ஞானிகள், அந்த நாட்டு ஆட்சியாளர்கள் அனைவரும் இணைந்து செயலாற்றி ஆற்றை காப்பாற்றி இந்த லண்டன் மாநகர பெருமையை இன்றும் பறைசாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். அதே போல நமது நாட்டை எடுத்துக்கொண்டாலே ஆறுகள் நிறைந்த நாடு, பல நூற்றுக்கணக்கான ஆறுகள் இருந்த நாடு ஞானசூரிய பகவான் அவர்கள் புள்ளிவிவரத்தோடு சொன்னார். இந்த ஆறுகளின் முக்கியத்துவத்தை விஞ்ஞானிகள் அனைவரும் தெரிந்து வைத்துக் கொண்டுதான் இருக்கின்றார்கள். இந்த ஆற்றை பற்றி குறிப்பாக அவர்கள் சொன்னார்கள், அடையாறு, பக்கிங்ஹாம் கெனால், ஊவம், இவைகள் எல்லாம் டெட் ரிவர்ஸ், இறந்து போன ஆறுகள். இது கேட்க மிகவும் வருத்தமாக இருக்கு. இப்படி கெட்டுப்போன ஆறுகளை, இறந்து போன ஆறுகளை புதுப்பிக்க வாய்ப்புகள் இருந்தும் அதை புதுப்பித்து காட்டிய அதே பிரிட்டானிய ஆட்சி இருந்தும் அந்த பாடத்தை புரிந்து கொள்ளாமல் ஆட்சியாளர்கள், வெள்ளையர் ஆண்டாலும் சரி, நமது இந்தியர்கள் ஆண்டாலும் சரி, அதை புரிந்து கொள்ளாமல் இன்னும் இறந்து போன ஆறுகளை புதுப்பிக்க தவறிக்கொண்டிருக்கின்றார்கள். விஞ்ஞானிகள் இருந்து என்ன பயன்? என்ஜினியர்ஸ் இருந்து என்ன பயன்? இன்னும் சொல்ல போனால் ஆற்றை சும்மா விட்டால் கூட பரவாயில்லை, ஆறு சும்மா இருக்கிறது என்பதற்காக டன் கணக்கிலே எடுத்துக்கொண்டு மணலை என்று விற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். அரசாங்கம் அதற்கு பரிந்துரை செய்து லைசன்ஸ் தருகிறது. டன் கணக்கிலே அந்த
ஆற்றுப்படுகையில் இருக்க மணல் எங்கெங்கோ செல்கிறது. இப்படிப்பட்ட கண்ணுக்கு தெரிந்து ஆற்றை பாழாக்கக்கூடிய என்க்ரோச்மெண்ட்ஸ், ஆக்கிரமிப்புகள், இந்த மண் எடுப்பது, இன்னும் பல வகையான நிகழ்வுகள் நடந்து கொண்டுதான் இருக்கு. ஆறுகள் கெட்டு போனதுக்கு காரணம் அந்த தொழிலுக்கு நிச்சயம் தெரியும், அதை நிவர்த்தி பயன்படுத்தணும். அதை ஏற்றுக்கொள்ள இன்றைய தின மக்கள், ஆள்பவர்கள், தொழிலுக்கு நிறுவனர்கள் தயார் இல்லை. எனவே அவர்கள் கூறியது போல அனைவரும் ஒன்றுபட்டு செயலாற்ற வேண்டும். மக்களாகட்டும், ஆட்சியாளர்களாகட்டும், படித்தவர்களாகட்டும், விஞ்ஞானிகளாகட்டும், அனைவரும் உணர்ந்து ஒன்றே நினைவோடு ஆற்றை பாதுகாக்க வேண்டும், இதை செய்தே ஆக வேண்டும் என்று திட்டங்கள் தீட்டி, சட்டங்கள் தீட்டி செயலாற்றினால் அந்த ஆறுகள் நாற்றம் பிடித்த தேம்ஸ் என்று நறுமண ஆறாக மாறும்போது ஏன் நமது நாட்டில் மாறக்கூடாது? நிச்சயமாறும் மாற்ற முடியும். மாற்றம், மனமாற்றம், வாய்ப்புகள் இருக்கிறது. மனமாற்றம் மக்களுக்கும் தேவை, ஆட்சியாளர்களுக்கும் தேவை, அரசியல்வாதிகளுக்கும் தேவை, அனைவருக்கும் தேவை. அந்த மனமாற்றம் இருந்தால் இந்த ஆற்றை, இறந்து போன ஆற்றை, காய்ந்து போன ஆற்றை நிச்சயம் பொங்கியோடும் வெள்ளமோடும் 24 மணி நேரமும் 360 நாளும் தாமரை பரவலை போல அனைத்து ஆறுகளும் ஓடக்கூடிய அளவுக்கு செய்ய முடியும். வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே அதற்குண்டான திட்டங்களை தீட்ட நமது வேளாண்மை பேரறிஞர்கள் அதை அரசாங்கத்திற்கு முன் எடுத்து வைத்து அதை நிறைவேற்ற திட்டங்கள் தீட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, மிக சிறந்ததொரு தொழில்நுட்ப கருத்துக்களை, மிக சிறந்ததொரு சரித்திர உண்மைகள் நிறைந்த ஆற்றை பற்றி சொன்ன இந்த ஞானசூரிய பகவான் அவர்களுக்கு நன்றி சொல்லி, வாய்ப்பளித்த நண்பர் ஜோ அவர்களுக்கும் நன்றி சொல்லி எனது சிற்றுரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக சென்னையிலிருந்து திரு ஹியூபர்ட் பேசுறதுக்கு வந்திருக்கிறாரு. இந்த நிகழ்ச்சி தொடர்பான உங்கள் தகவல்களை தெரிவிக்கலாம். நிச்சயமாக நன்றி திரு ஜோ சார். சார், அதாவது நீங்க சொன்னது என்னன்னா எனக்கு ரொம்ப டச் பண்ண தென் வெள்ளையாறு. நான் அடிக்கடி அந்த சைடு போவேன், ஏன்னா நான் ஒர்க் பண்ண இடமும் அந்த பக்கம் தான். அங்க என்னன்னா இப்ப இந்த எஃப்ளூயன்ஸ், இண்டஸ்ட்ரியல் எஃப்ளூயன்ஸ் நிறைய கலந்து நுரை 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 அங்க மட்டும்தான் பார்த்தா யமுனா நதியே கெட்டு போச்சு. யமுனா நதியே இன்னும் கொஞ்ச நாள் இருக்குமான்னு தெரியல சார். இது வந்து என்ன சிஸ்டமேட்டிக்கா அப்படியே அழிக்கிறாங்களோன்னு எனக்கு ஒரு பயம். இந்த மண்ணல்றவங்க ஒரு பக்கம் அழிக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது இதை ஸ்டாப் பண்ணணும், எப்படியாவது ஸ்டாப் பண்ணணும். எத்தனையோ பேர் முயற்சி எடுக்கிறாங்க. சரி, இப்படி இது இருக்க நான் என்ன பாக்குறேன்னா சார், வாட்டர் பாடிஸ், ஏன்னா அதை நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் சார். வாட்டர் பாடி அது சின்ன ஒரு குளமா இருக்கணும், குட்டையா இருக்கட்டும், கம்மாயா இருக்கட்டும், அதை பாதுகாக்கணும். அந்த மனநிலை நமக்கு வரணும். ஆறு நம்ம கொஞ்சம் பெருசா இருக்குன்னு நினைப்போம். பட் இது இது செய்ய ஆரம்பிச்சா அதையும் நம்ம செய்ய ஆரம்பிச்சிருவோம். ஆரையும் காப்பாற்ற ஆரம்பிப்போம். சின்ன சின்ன இந்த வாட்டர் பாடிஸ், குறிப்பா நான் வந்து ஒரு சில டிஸ்ட்ரிக்ட்ல பார்த்துருக்கேன். 1.5 லட்சம் வாட்டர் பாடிஸ் இருக்கிற இடத்துல வெறும் 500 தான் சார் இருக்கு. எல்லாம் வந்து ஆக்கிரமிப்பு. இதுல கொடியது என்னன்னா, கவர்மெண்ட் ஆபீஸே அந்த ஆக்கிரமிப்புக்கு முதல் காரணமா இருக்கு. கவர்மெண்ட் ஆபீஸே அங்க வருது. இதெல்லாம் ரொம்ப வருத்தமா இருக்கு. சரி, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு சார். எனக்கு என்னன்னா, என்னுடைய ஐடியா பனைமரம். இந்த பனைமரம் வந்து அந்த ப்ரொடெக்ஷன் மாதிரி, ஒரு ஆர்மி மாதிரி எல்லாத்தையும் பாதுகாத்து வச்சிருக்கோம். அது எல்லாத்தையும் வெட்டி 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 தள்ளிட்டாங்க. ஆனா திரும்ப அங்க வளர்க்கணும்ன்றது என்னுடைய ஒரு பெரிய ஆதங்கம். இருந்தா ஓரளவு அதை பாதுகாக்கலாம், ஓரளவு பாதுகாக்கலாம். அது மட்டும் இல்லை சார், நீங்க அருமையா சொன்னீங்க, மெட்ராஸ்ல நிறைய டேங்க்ஸ் இருக்கு, வாட்டர் டேங்க்ஸ். அதுல பர்பஸ்ஃபுல்லா சார் இந்த எஃப்ளூயன்ஸ், அதாவது இந்த ஹவுஸ் எஃப்ளூயன்ஸ் இருக்குல்ல, ட்ரைனேஜ், அது அழகா கலந்து விட்டுடுறாங்க. என்னடா அது வருஷம் ஃபுல்லா அது தண்ணி நிறைஞ்ச மாதிரி இருக்குன்னு பார்த்தா இதுதான் கதை. இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சா நம்மளும் இந்த அருமையா நீங்க சொல்றீங்களா தேம்ஸ்ல நம்மளே கொண்டு வரலான்ற என்னுடைய வந்து, நீ இன்னும் பலப்பட்டு இன்னும் அதிகமா கண்டுபிடிப்புகளை பண்ணி எங்களுக்கு அடிக்கடி இந்த மாதிரி ஞான பாடங்களை புகுத்தணும்னு நான் விரும்புறேன். ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ. பொன்ராஜ் அவர்கள் நல்லபடியா சொல்றாரு மிஸ்டர் ஞான சூரிய பகவான். நம்ம திருநெல்வேலி கூட தாமிரபரணில தண்ணி மோசமா இருந்துச்சு. காமராஜ்
நினைக்கிறேன் முத்தாலங்குறிச்சி காமராஜ்னு நினைக்கிறேன் அவர் பேரு. அவரோட கோர்ட்ல கொடுத்துருக்காரு இந்த மாதிரி தாமரை தண்ணியெல்லாம் ரொம்ப சாக்கடையெல்லாம் கலந்து. ஆனா அது ரொம்ப நாளாவே நடக்குது. கிட்டத்தட்ட நானு 80ல இருந்தே அப்பெல்லாம் போராட்டம் நடத்திட்டு தான் இருக்காங்க. ஆனா ஒன்றும் செய்ய முடியல. தாமிரணி அப்போ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா 70 தாமிர தண்ணி வீட்டுக்கு எடுத்து போய் சமைப்பாங்க. குடத்துல எடுத்தா நானே பார்த்துருக்கேன். குளிச்சுட்டு அதை எடுத்துட்டு போய் சமைச்சு நானே பார்த்துருக்கேன் நான். இப்போ அந்த கதையெல்லாம் மாறி போச்சு. அந்த தண்ணியெல்லாம் அவ்வளவு தூரம் சாக்கடை மேல இருந்து கலந்து கெமிக்கல் எல்லாம் சேர்ந்து. அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா நம்ம கூவத்துல ஒரு காலத்துல போட் சர்வீஸ் எல்லாம் இருந்திருக்கு. போட்டு ஓடி இருக்கு. அது படகு துறையில போய் கீரை விற்பாங்க, அதை கொண்டு காய்கறி விற்பாங்க. அந்த கதையெல்லாம் மாறி போச்சு. இனிமே நம்ம இதெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனா கண்டிப்பா நம்ம யாருக்குள்ள சுத்தம் செய்யாம இருந்தா தேம்ஸ் இருக்கிற டேம்ஸ் சொல்லக்கூடாது, டேம்ஸ் தான் எல்லாமே. அது நல்லா பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் கட்டுப்பாடு இருக்கு. மக்களும் ஒத்துழைக்காங்க. நமக்கு இங்க அவ்வளவு தூரம் இருக்க மாதிரி தெரியல. நிறைய முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அதெல்லாம் ஒரு அறகுறையா தான் இருக்கு. எவ்வளவு நாளைக்கு ஆறுகள்லாம் எப்படி இருக்கோ தெரியல. சரி, வரட்டு பார்ப்போம். ரொம்ப நல்லா இருந்தது சார். வாழ்த்துக்கள் சார். நீங்க உங்க மிஷனை யூ ஷுட் கண்டினியூ ப்ளீஸ். அது எல்லா இடம் போய் எல்லாருக்கும் அது பரவி எல்லாரும் உதவி பண்ணணும். அது பண்றதா இருந்தா எல்லாரும் ஜாயின் பண்ணி செய்யணும். கண்டிப்பா இங்க எங்க ஆறு இருக்கு அதெல்லாம் நம்ம எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணணும். ஏன்னா ஆறு நாகரிகம் வளர்ந்த இடம் எல்லாமே போயிடுச்சு. எல்லாமே அதெல்லாம் அதுலதான் இருக்கு. பழையபடி அது போச்சு நம்ம எல்லாருமே கஷ்டத்துல தான் ஆகும். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ பாஸ். நன்றி திரு பொன்ராஜ் சார். நிகழ்ச்சியில் பங்கு பெற்றமைக்கும் தங்களுடைய மேலான கருத்துக்களை தெரிவித்தமைக்கும் மிக்க நன்றி. அடுத்ததாக டாக்டர் என் முருகேசன் அவர்களை பேச அழைக்கிறேன். டாக்டர் முருகேசன் அவர்கள் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் முன்னாள் பூச்சியியல் துறை பேராசிரியர் ஆவார். வணக்கம் சார். எனக்கு ஒரு சின்ன கேள்வி. இந்த நம்முடைய ஸ்பீக்கர் இவர்கள் நம்ம சீஃப் கெஸ்ட் வந்து திரு ஞான சூரிய பகவான் வந்து ஆல் இந்தியா ரேடியோல இருந்தாரோ? ஆமா ஆமா. அதாவது நான் காட்டன் ஸ்டேஷன்ஸ் திருவிழுத்தூர்ல இருக்கும்போது அந்த வைகை டேம்ல எங்களுடைய ஆராய்ச்சி இது வந்து செப்டம்பர் டு பொங்கல் வரைக்கும் இருக்கும். வைகை டேமுக்கு போய் அங்க பண்ணையில பண்ணுவோம். அப்ப எனக்கு ஒரே ஒரு உறுதுணை வந்து எஃப்எம் ரேடியோ. நீங்க அந்த இது ஓட எஃப்எம்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க நீங்க இல்லையா? நானு எஃப்எம் வந்த பீரியட்ல இல்ல நானு. ஆனா ஸ்ரீவில்லிபுத்தூர்ல வந்து பனை ஆராய்ச்சி வந்து செய்த சமயத்துல நான் அங்க போய் அவங்க முதலாக நான் நினைக்கிறேன் உலகத்திலேயே வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர்ல தான் பனைக்கான ஆராய்ச்சியை தொடங்கினார்கள். அப்ப டாக்டர் பவுலஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கதான் அவருடைய பையனுக்கு வந்து ஆமா, மிக அருமையான ஒரு ஆராய்ச்சிகளை எல்லாம் அவர்கள் செய்தார்கள். அதெல்லாம் நான் வந்து பதிவு செய்து வானொலியில வந்து ஒலிப்பதிவு செய்து பிராட்காஸ்ட் பண்ணியிருக்கேன். உண்மையிலேயே எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நிறைய நான் வந்து அந்த உங்களுடைய ஆராய்ச்சி நிலையத்துக்கு நிறைய வந்திருக்கேன். அந்த சமயத்துல நான் இருந்த பீரியட் வந்து 1987 இருந்து 94 வரைக்கும் அங்க இருந்திருக்கேன். நான் உங்களுடைய ஆராய்ச்சி நிலையத்துக்கு வந்திருக்கேன் நிறைய தடவை. எனக்கு ரொம்ப நீங்க உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரியே கேட்ட மாதிரியே இருந்துச்சு. அடுத்து என்னன்னா சொல்லணும்னா நீங்க ஒரு 144 6 பேர் இருக்குன்னு சொன்னீங்க ரைட்டா? ஆமா ஆமா, 104 சொல்லிருக்கீங்களா? அதுல வந்து ஏறத்தாழ 12, 26, 33, 53 ரிவர் பேசின் கணக்கு இருக்கு அந்த 146. சரி, அந்த பேசின் எப்படி இருக்குன்னா 2004 உள்ள ஆட்சியாளர்கள் வந்து 3ல வந்து மகாராஷ்டிராவுக்கு போக வேண்டிய வேர்ல்டு பேங்க் அமௌண்ட் இங்க எடுத்துட்டு வந்தாங்க. சரி சரி, ஃபைட் பண்ணி அதுல அயாம்பாம் ஸ்கீம்னு ஒன்று ஆரம்பிச்சாங்க. அயாம்பாம் ஸ்கீம் இரிகேஷன் மாடர்னைசேஷன் அண்ட் வாட்டர் பாடிஸ் ரெஸ்டோரேஷன், வாட்டர் பாடியை திருப்பி கொண்டாரு. அதுல வந்து இந்த அயாம்பாம்ல 2007 இல்ல அயாம்பாம் வந்து வேர்ல்டு பேங்க் வேர்ல்டு பேங்க் அதை ரிவ்யூ பண்றதுக்கு இன்டர்நேஷனல் ஆப்பிரிக்கால இருந்து அரேபியால இருந்து வந்தாங்க. ஆப்பிரிக்கால இருந்து இங்க ஒரு வெள்ளைக்காரன் ஆப்பிரிக்காக்காரன் வெள்ளைக்காரன் வந்தாங்க. இன்னைக்கு கேட்டாங்க அதுல ஒரு இது எப்படின்னா
அதுல வந்து வேளாண் பொறியியல் துறைக்கு ஒரு 14%, அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டுக்கு 4.3%, ஹார்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு 3%, மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு 3%, இல்ல ஹார்டிகல்ச்சருக்கு 7%, மார்க்கெட்டிங்க்கு 3%, வெட்டினரிக்கு 1.7%, அப்புறம் ஃபிஷரிஸுக்கு 1%. இதுல வந்து அன்னைக்கு தேதியில உள்ள டோட்டல் அவுட்லே வந்து 23,378 கோடி. இன்னைக்கு கணக்கு பார்த்தா ஒரு 20,000 crore இருக்கும். சரியா? அதுல வந்து ஃபர்ஸ்ட் பேஸ்ல வந்து ஒரு 8 ரிவர் பேசினா இது பண்ணாங்க. இதுல வந்து பாலாறு இருக்கு பாத்தீங்களா? பாலாறு நீங்க சொன்னீங்களா? பாலாறு, அந்த பாலாறுக்குள்ள கவுண்டியா நதின்னு ஒண்ணு இருக்கு. கவுண்டின்யா நதி ஒண்ணு இருக்கு. அடுத்து பொய்னின்னு இன்னொன்னு இருக்கு. பொன்னையாறுங்கிறது கிருஷ்ணா நதி. பொன்னையாருக்கு கீழே பொன்னையாறுன்றது வேற, பெண்ணையாறுன்றது வேற. இது வந்து பொன்னையாறுன்னு சொல்லுவாங்க. இன்னொன்னு என் லிஸ்ட்ல பொய்னின்னு இருக்கு. ஏன்னா அயாமாம் ஸ்கீம்ல வந்து நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, என்ன நடந்ததுன்னு ஒரு ஹிஸ்டரி சொன்னீங்க. 2007 நடந்த ஹிஸ்டரிய சொல்றதுக்கு வரேன். ஏன்னா இந்த தகவல் உங்களுக்கு அந்த பாலாறுக்கு உதவி பண்ணாலும் பண்ணும். ஏன்னா அந்த திட்டத்துக்கு உயிர் இருக்கு. அந்த 2007 ஆரம்பிச்சது எனக்கு தெரிஞ்சு 2011 காட்டன் ஸ்டேஷன்ல முடிச்சாச்சு. ரைட்டா? எங்களுடைய பங்கு வந்து வத்ராருப்புல இருந்தும் தேவிப்பட்டினம் இருக்கு. இந்த வாசேவநல்லூர், தென்காசிக்கு அந்த பக்கம் வாசேவநல்லூர் தேவியார்னு ஒன்று இருக்கு. தேவியாறுல இருந்து வர்றதான் முதுகுடின்னு ஒரு ஊரே இருக்கு இந்த பள்ளத்துல. இந்த தேவியாருங்கிற ஆறு வந்து ஆக்சுவலா வைகநீதி உற்பத்தி ஆற இடத்துல இருந்து 2 உற்பத்தி ஆகுது. வைகநீதி உற்பத்தி இடத்துல இருந்தா இந்த தேவியார் வைகநீதி உற்பத்தி ஆகுது. இந்த தேவியார் மட்டும் இங்க இறங்குது, தமிழ்நாட்டுக்கு நோக்கி இறங்கி அது வந்து கேரளாவுக்கு போச்சு. அப்ப மங்கம்மாள் காலத்துல ஒரு டேம் கட்டியிருக்காங்க. அதை மறிச்சு தமிழ்நாட்டுல தேவியார் ஓடும். ஏன்னா தேவியார் வந்து பழைய காலத்துல ரொம்ப வெள்ளம் தான் தேவியார் வருமா. தேவியாருடைய உள்ளதான் முதுகுடி, அப்புறம் பூங்குன்றம் ஊரெல்லாம் இருக்கு. ஃபேமஸ் ஊர் இருக்கு. அதெல்லாம் மண்ணை தோண்டி பார்த்தா நிறைய கிடைக்கும். ஏன்னா இங்க உள்ள அந்த புலவர்கள்லாம் மதுரைக்கு போயிருக்காங்க அந்த காலத்துல அப்படின்னு ஒரு கேள்வி. என்ன சொல்ல வரேன்னா, மாறுவர்ண அதுல வத்ராருப்பு மலைக்கு மேல அர்ஜுனா நதினு ஒண்ணு உற்பத்தி ஆகுது. அர்ஜுனா நதி, அதை ஒட்டி நகரியாறு, சீவலப்பேரியாறுன்னு 2 பேசின் சின்ன நதிகள். அந்த வத்ராருப்புல ஒரு அர்ஜுனா நதி தான் சாத்தூர் கிட்ட போய் அங்கிருந்து ஏதோ ஒரு ஊர் சொல்றாங்க. அந்த தூத்துக்குடி கிட்ட ஒரு ஊர் இருக்கு. தூத்துக்குடி கிட்ட வேம்பாரான்னு தெரியல. அங்க போய்தான் கடல்ல கலக்குது. இத வந்து மாறுவர்மன் சுந்தரபாண்டியன்கிறவன் அந்த காலத்துல இதே மாதிரி பஞ்சங்கள்லாம் நடந்திருக்கு. பல பஞ்சங்கள் எப்போது வரும், இப்பன்னு இல்ல. அப்பதான் மாறுவர்மன் சுந்தரபாண்டியன்கிறவன் வந்து என்னடா செய்யறதுன்னு யோசிச்சிருக்கான், மத்தவங்கிட்ட கேட்டிருக்கான். அப்ப இருக்கன்குடி கிளாருன்னு ஒருத்தர் இருந்திருக்காரு. இருக்கன்குடி மாரியம்மன் கோயில் சொல்லி சாத்தூர் கிட்ட ஒண்ணு இருக்கு. அந்த ஊரு பேரு, அந்த ஊர் பேர்ல இவர் இருக்காரா இல்ல இவர் வேற ஊருக்கு வச்சாங்களான்னு தெரியல. இருக்கன்குடி கிளாருன்னு ஒரு பெரிய பணக்காரன் இருந்திருக்கான். அவன் சொல்லியிருக்கான், ஐயா இந்த மேற்கு தொடர்ச்சி மலையில இருந்து தண்ணி நிறைய வருது, அதெல்லாம் நேர கடலுக்கு போயிருது அப்படின்னு சொல்லியிருக்கான். என்ன செய்யலான் இருக்கான். அப்பதான் அவன் சொல்லியிருக்கான், நீங்க சொன்னீங்கல்ல இந்த குறுக்க கெட்டோன்னு சொல்லி. அப்போ மாரசுந்தர பாண்டியன் என்ன பண்ணிருக்கான்னு அவனுக்கு பணம், அதாவது காசுகள், பொற்காசுகள் கொடுத்து அந்த அர்ஜுனா நதி, நகரியாறு, இதுல எல்லாம் நகரியாறு, அப்புறம் இன்னொரு ஆறு, இந்த ஆறுல எல்லாம் அந்த ஆறுகள் வர்ற இறங்க இடத்திலே குளம் வெட்டுறான். இந்த குளத்து பாசனம் 100 ஏக்கர்ல இருந்து 1000 ஏக்கர் வரைக்கும் இருக்கு இந்த குளத்து பாசனங்கள். குறிப்பா திருவில்லிபுத்தூர்ல பெரிய குளம்னு ஒன்று இருக்கு. எனக்கெல்லாம் அதுல விவசாயத்துல நஞ்சை இருந்துச்சு. அந்த குளத்து பாசனம் 1000 ஏக்கர். இந்த குளத்து பாசனம் 1000 ஏக்கரு.
அதுவும் அதுவும் இந்த அவர் நம்ம இருக்கங்குடி கலக்கலாறு வெட்டின வாய்க்கால் வழியா குளங்கள்லாம் ரொம்பி ஒரு குளம் ரொம்பி அடுத்த குளம் போகும். அப்படியே அந்த செயின் ஆஃப் இதை கெட்டி வச்சிருக்கான் அந்த காலத்துல. இத பத்தி ஒரு கல்வெட்டு மலைக்கு மேல இருக்கு போல, மலைக்கு மேல அந்த அர்ஜுனாதி ஆரம்பத்துல இருக்கு போல. அந்த திட்ட ஆரம்பத்துல இருந்த தலைவர் போயிருக்காரு. எனக்கு வந்து இருந்த பரித்தியார்த்த தலைவர் கூட போய் பார்த்திருக்காரு. அந்த கல்வெட்டு எல்லாம் பார்த்திருக்கேன். அப்ப இதுல வந்து அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் செஞ்ச வேலை வந்து அந்த வாமடை இருக்குல்ல, வாமடையா அந்த டோரு இதெல்லாம் பண்ணி கரையை உயர்த்துவதுங்கிறது திட்டத்துல அவங்க இருந்தாங்க. அப்புறம் வந்து வேளாண்மை துறை, தோட்டக்கலைத்துறையில எல்லாம் அந்த தண்ணி வந்த பிறகு அதை எப்படி நல்லா யூஸ் பண்றதுங்கிறதுக்காக குறிப்பா எஸ்ஆர்ஐ மெத்தடுங்கிறது அப்பதான் உள்ள வருது. 2003 எஸ்ஆர்ஐ சிஸ்டம் ஆஃப் ரைஸ் இன்டென்சிஃபிகேஷன் சொல்லி வரிசை நடவுன்னா ஒரு அடி அகலத்துல வரிசை நடவு போட்டு ஒரு நாத்து தான் நட்டு நிறைய இருக்கு. 16 நாள் நாத்துல நடனம் எல்லாம் இருக்கு. அந்த இதெல்லாம் அதுல பூத்துனாங்க. அப்ப வந்து ஒரு தடவை சொல்லும் போது நீங்க சொன்னீங்கல்ல இந்த குடிமராமத்துன்னு, அந்த குடிமராமத்து மாதிரி அந்த குடிமராமத்துக்கு ஒரு இன்னமும் நடக்கக்கூடியது வந்து தூத்துக்குடி மாவட்டத்துல புதுக்கோட்டைன்னு ஒரு ஊர் இருக்கு. தூத்துக்குடி மாவட்டத்துல அதுகிட்ட பேய்க்குளம்னு ஒரு குளம் இருக்கு. பேய்க்குளம் அப்படின்னே ஒரு குளம் இருக்கு. அதுல பேய்க்குளம் நில உரிமையாளர் சங்கம்னு ஒண்ணு இருக்கு. அந்த சங்கத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு சின்ன குட்டி ஆடிட்டோரியம் மாதிரியே இருக்கு. சின்ன பில்டிங் எல்லாம் இருக்கு. அதைத்தான் அன்னைக்கு இருந்த இன்ஜினியர்ஸ் வந்து அந்த ஐஎம்ஆ பிளானிங் பண்ணும்போது இது பண்றாங்க. அதுலதான் கம்மாய் விவசாயிகள் சங்கம்னு ஒண்ணு கிரியேட் பண்ணாங்க. இப்ப இருக்கான்னு தெரியல. ஆனா பேய்க்குளத்துல வந்து இன்னும் இருக்கு. அதனுடைய அது எப்படி வளருதுன்னு, எவ்வளவு பில்டிங் கட்டி எவ்வளவு அவங்கதான் அந்த பேய்க்குளத்தை பராமரிக்கிறாங்க. மழை காலத்துல முன்னால அந்த உள்ள செடியெல்லாம் வெட்டி விட்டு தண்ணி வெளியே வர மடையெல்லாம் கிளீன் பண்ணி எல்லாம் பண்றாங்க. அதுக்கு எப்படி வருமானம் வைக்கிறாங்கன்னா, வருமானம் அரசாங்கமோ அரசனோ அமீன்தாரோ யாரும் கொடுக்கல. வருமானம் என்ன சொல்றேன்னா வாழை போடுறாங்க. அந்த வாழை நிறைய போடுறாங்க. வாழை வந்து ஒரு தார் வித்தா 2007 வருஷத்துடைய கணக்குப்படி 2007 வருஷத்து கணக்குப்படி ஒரு தார் வித்தா 10 ரூபா கொடுக்கணும். எதுக்கு? அந்த சங்கத்துக்கு கொடுக்கணும். அந்த 10 ரூபா வருது பாத்தீங்களா வாழைத்தாரு. ஒரு ஏக்கர்ல 1000 வாழை. 1000 வாழையில 1000 கொலைனாலும் வச்சுங்களேன், 1000 ஒரு 100 கிலோ இன்னும் குறைஞ்சாலும் குறையும். அப்புறம் ஒரு கொலைக்கு என்ன 1000 × 10 பாருங்க, சரியா? ஒரு 10,000 ரூபா உள்ள ஒரு சங்கத்துக்கு வருது. இது மாதிரி அது ஒரு மராமத்து இருந்துச்சு. அது இது மாதிரி எல்லா குளத்திலும் இருந்திருக்கலாம். இப்ப நான் நிலம் இருந்த பெரிய குளமே 80 வரைக்கும் அதுல தண்ணி வரல. அதுக்கு தண்ணி வர்ற தண்ணி இந்த மங்கம்மாள் காலத்துல கெட்டின அணைய வேற ஊர் கொண்டு விட்ட மாதிரி கில்லுத்தூருக்கு பக்கத்து ஊர்ல அவங்க கொஞ்சம் பீப்புள் வந்து கொஞ்சம் வலுத்த பீப்புள்னால அந்த வாழைக்குளத்துல இருந்து வர்ற தண்ணியை பெரியகுளத்துக்கு வர முடியாம அங்கேயே மடையை கெட்டிப்பட்டு போயிட்டாங்க. அதுல ஹார்டிகல்ச்சரும் அக்ரி டிபார்ட்மெண்ட்டும் வேளாண் துறையும் நல்லா பண்ணாங்க. இந்த திட்டம் வந்து பாலாறுல வந்து வந்தது 2 ஆறுக்கு பண்ணிருக்கு. 2 ஆறு நான் சொன்ன பொய்னிங்கிற பேர் இருக்கு. அந்த ஸ்கீமோட சாங்ஷன்ல கவுண்டின்யா நதியும் பொய்னி இருக்கு. நீங்க வந்து உங்ககிட்ட உள்ள அக்ரி இன்ஜினியர் இருப்பாங்கல்ல, பக்கத்துல ஒரு பழைய ஆள் இருப்பாங்கல்ல ரிட்டையர்டா, அவங்ககிட்ட கேட்டா தெரியும். இது அதான் நீங்க சொன்ன 146ல வந்து 140 சப்பேசின்னு வச்சுக்கலாம். மொத்த ரிவர் வந்து 7 ரிவர் 8 ரிவர் தான். ஆனா சப்பேசின்ங்கிறது நான் நினைக்கிறது அந்த நதிக்கு ஒரு தண்ணியை கொண்டு வருது பாருங்க. இப்ப அர்ஜுனா நதி வந்து எந்த பெரிய ஆத்துலயும் சேரல. அது வைப்பார்னு ஒரு ஆறு இருந்திருக்கு. இந்த வைப்பார்ல வந்தா இவங்க எல்லாம் நினைக்கிறாங்க. அதுல வைப்பார் பேசின், அதுக்குள்ள அர்ஜுனா நதி, சீவலப்பேரியா, நகரியார். சரி சார், ஓகே. அடுத்ததாக திரு தினகர் பாபு ராணிப்பேட்டில இருந்து பேசுறதுக்கு வந்திருக்கிறாரு. தினகர் பாபு, உங்கள் கருத்துக்களை தெரிவிக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். இந்த ஆறுங்க எல்லாம் மண் ஏற்றதுனால கொஞ்சம் பள்ளமா போடுறதுனாலையும் அது நிரம்பி வர தண்ணி, ஏரி, குளம், குட்டைகள் இதெல்லாம் கொஞ்சம் போறதுக்கான வழிகள் வந்து கொஞ்சம் காவாய்கள்லாம் அதிகம் உயரமா இருந்ததுனாலையும் இந்த தண்ணிங்கெல்லாம் வரமாட்டேன்னு சொல்றாங்க. எங்க ஊர் பக்கம் கூட பாலாத்து பக்கத்துல தான். ஆனா எங்க ஏரிகள்லாம் பாலாத்துல தண்ணி ஃபுல்லா போனா கூட
இங்க தண்ணி வராது. இங்க மலையில இருந்து பேஞ்சு வர தண்ணிகள்லாம் தான் எங்க ஏரியிலயும் குளத்துலயும் போய் சேரும். இந்த காவாய்ங்கள இப்போ செட் டேம் கட்டுறதா சொல்றாங்க. செட் டேம் கட்டுறது உயர்த்தினாங்கன்னா அது வருமானம் தெரியல, அது எப்ப பண்ணுவாங்களோ தெரியல. ஆனா இந்த காவாய்ங்கெல்லாம் அந்த ஆத்து மட்டத்தை விட இது கொஞ்சம் பள்ளமாகிற மாதிரி இருந்தா தண்ணிங்க எல்லாம் ஆத்துல வந்தா உடனே ஏரிங்களையும் அது மூலியமா குளங்களையும் நிரப்பத்துக்கு ஒரு வழிகள் ஏற்படலாம் அப்படின்னு ஒரு கருத்து சார். அப்புறம் ஆறு நதி ரெண்டுத்துக்கான வித்தியாசம் தான் அப்படி கேள்விப்பட்டது. எப்பயும் 365 நாளும் ஓடினு இருக்கிறது நதியினும், மழை பெஞ்சாதான் ஓடும், மிச்ச நேரத்துல காஞ்சி நிற்கும் அன்ற மாதிரி இருக்கிறது ஆறுன்னு சொல்லுவாங்களாம். நம்ம தமிழ்நாட்டுல தாமிரபரணி தான் நதி, வற்றாத ஜீவ நதி, மற்றதெல்லாம் ஆறுன்ற மாதிரி சொல்லுவாங்களாம். அப்படி ஒரு தகவல் சார். நன்றி, வணக்கம். ஆறுகளோட செயல்பாடுகள், அதோட பயன்கள் பற்றி நாம எல்லாரும் அறிவோம். அவற்றை இப்போ நிறைய இடங்கள்ல ஆறுகள் எல்லாம் தூர்த்து போய் விட்டன பல்வேறு காரணங்களால. பல்வேறு காரணங்கள் சொல்லும் போது பாப்புலேஷன், மக்கள் தொகையை அதிகரிக்கும் போது சில வேளைகளை அது தவிர்க்க இயலாத ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது. அல்லது மண் வள பாதுகாப்பு என்ற பெயரில் நாம் நிலத்தை நாம பண்படுத்தும் போது கூட அவை பல இடங்கள்ல மறைந்து விடுகின்றன. சோ இவற்றை மீட்டெடுப்பதற்கு சட்ட ரீதியாக நம்மிடம் என்ன இருக்குது, ஏதாவது தேவைகள் இருக்குதா அல்லது இருக்கிறதே போதுமா, அது தொடர்பான தகவல்கள் தெரிவிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இப்ப என்னை பொறுத்தவரையிலும் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முக்கியமா நான் இதை சொல்லணும்னு நினைக்கிறேன். சட்ட ரீதியாக சட்டம் நம்மகிட்ட இருக்கு, இல்லாம இல்லை. இப்ப கூட அந்த தொழிற்சாலைகள்ல இருக்கக்கூடிய எஃப்ளூவன்ட், வெளியே வரக்கூடிய கழிவு நீரை சுத்தப்படுத்தி தான் அதுல விடணும்ன்ற சட்டம் இருக்கு, இல்லாம இல்லை. பட் இருந்தாலும் அந்த கழிவு நீரை விடக்கூடிய நிலை இருக்கு. நம்ம இதை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதை சரியான முறையில நம்மளால செய்ய முடியல. அதுதான் இப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை. எனக்கு தோன்ற ஒரு விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, மக்களுடைய பங்கேற்பு அங்க இருந்ததுன்னா இது சரியா இருக்கும்ன்றதுதான் என்னுடைய இது. இப்ப மன்னர்கள் காலத்துல முக்கியமாக அது மக்கள் கையில இருந்தது. எப்ப அது முழுமையாக அரசு கையில போகுதோ அப்போ பாத்தீங்கன்னாக்கா அந்த அரசு கிட்ட இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல அவங்களால செய்ய முடியறது கிடையாது. ஆனா அங்க வசிப்பவர்கள், அதனாலதான் நான் அந்த 104 ஆறுகளை எழுதுனதுக்கு ஒரு முக்கியமான காரணம் உண்டு. அவர் சொல்ற மாதிரி ஒரு ஆறு என்றால் அந்த ஆறுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆற்று படுகைன்னு இருக்கும். அந்த படுகையில நிறைய ஆறுகள் சேர்ந்தாப்புல இருக்கும், எல்லாம் ஒன்னோட ஒண்ணு சேர்ந்து இருக்கும். அப்ப ஒரு ஆற்றினுடைய பேரை தான் சொல்றோம். அப்ப கூட தமிழ்நாட்டுல இப்ப பாத்தீங்கன்னா 17 ஆற்றுப்படுகைகளை சொல்றாங்க. அதுக்கு உள்ளதான் வருது இந்த ஆறுகள் எல்லாமே. நான் இதை தனித்தனியா எழுதுனதுக்கு முக்கியமான காரணம் என்ன கேட்டா, ஒவ்வொரு ஆற்றுக்கும் உரியவர்கள் இது எங்க ஆறு அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு கிராமத்துக்காரங்க சொல்லணும். அப்படி சொன்னாதான் அந்த ஆற்றை பாதுகாக்கணும் அப்படின்ற உணர்வு அவர்களுடைய மனசுல வரணும்னு நினைக்கிறேன். இது அதிகாரிகளுக்கு மட்டும் இருந்து பிரயோஜனம் கிடையாது. ஆகையினாலதான் சொல்றேன் நான் இத ஒவ்வொரு மனிதரும் அர்ஜுன ஆறு என்னுடைய ஆறு அப்படின்னு சொல்லணும். அதுல பொன்னி ஆறு எங்க ஆறுன்னு சொல்லணும், பெண்ணை ஆறு என்னுடைய ஆறுன்னு சொல்லணும். அப்படி சொல்லும் போதுதான் அதுல எனக்கு அக்கறை வரும். இன்றைக்கு கூட எனக்கு என்னன்னா, தென்பெண்ணை ஆற்றங்கரையில நான் இருந்திருக்கேன். எனக்கு அந்த நினைவுகள் மாறவே மாறாது. தென்பெண்ணை யாரு நான் வழக்கமா சொல்லுவேன், அது என் பெண்ணை யாருன்னு சொல்லுவேன். அதுல இருக்கக்கூடிய மணல் எல்லாம் கூட எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இப்ப கூட என்னால சொல்ல முடியும். அந்த அளவுக்கு அந்த ஆறுகளை நேசிக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அந்த ஊரை நேசிக்கக்கூடியவர்கள், அந்த மண்ணை நேசிக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அந்த கிராமத்துல இருக்கக்கூடிய மக்களுடைய அன்பு இருக்கு பாருங்க, அந்த ஆற்றோடு இருக்கக்கூடிய அன்பு, அந்த விஷயம் இருந்தா தாங்க இதை சரி பண்ண முடியும். அதனாலதான் நான் என்ன சொல்றேன், இந்த விழிப்புணர்வு நான் என்ன நினைக்கிறேன்னா, இளைஞர்கள் மத்தியில வரணும்னு நினைக்கிறேன். பள்ளி மாணவர்கள் மத்தியில வரணும், கல்லூரி மாணவர்கள் மத்தியில வரணும், குழந்தைகள் சிறுவர்கள் அவங்களுடைய மத்தியில இந்த ஆறுகளை பற்றிய அறிவு வேணும்னு நினைக்கிறேன் நான். இப்ப எத்தனை பேருக்கு ஆறுகளுடைய பேரை சொன்னாக்கா காவிரி, தென்பெண்ணை, பாலாறு, வைகை, பொருணை நதி, இதை தவிர வேற எத்தனை பேர் சொல்லுவாங்கன்னு சொல்லுங்க பார்ப்போம். கண்டிப்பா முடியாது. காரணம் என்ன கேட்டா, அவர்களுக்கு தெரியாது அந்த ஊர்ல, அவங்க இருக்கக்கூடிய ஊர்ல என்ன ஆறு ஓடுது அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா தெரியாது. அப்ப ஆகையினால இன்னொன்னு என்ன கேட்டா, நம்முடைய சுயநலத்துல இருந்து கொஞ்சம் வெளியே வரணுங்க. எல்லாமே என்னுடைய, நான் என்ன சொல்ல, சுயநலம் வேணும் தான், வேணாம்னு சொல்லல. பட் அதுல இருந்து வெளியே வந்தாதான் இதை நம்ம பாதுகாக்க முடியும் இல்லையா?
ஒரு ஆறு வந்து அந்த ஆற்றுக்குள்ள பொதுவான இடங்கள்ல வந்து நம்ம பயன்படுத்தும் போது நம்ம உண்மையிலேயே நமக்கு ஒரு தெளிவு இருக்கணும். கண்டிப்பா அப்போ அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா இதை நிச்சயமாக பாதுகாக்க முடியாது. கண்டிப்பா ஒவ்வொருத்தருக்கும் நம்முடைய 6 பேர்ல ஒரு அக்கறை இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். இது என்னுடைய 6 Yes. அப்படின்ற உணர்வு வந்தால் வழி இது வராது. அப்ப வரும்போது அந்த மண்ணுல இருக்கக்கூடிய மைந்தனுக்கு தான் அந்த அக்கறை வரும். ஆகினால இந்த உணர்வை வந்து நம்ம ஒவ்வொருத்தர்கிட்டையும் எடுத்துட்டு போகணும்னு நினைக்கிறேன் நான். அதனால குறிப்பா அடுத்த நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு இது போகணும். அதுக்கு வந்து நம்ம எல்லாரும் உதவியா இருக்கணும்னு சொல்லிட்டு நான் இந்த சமயத்துல நான் கேட்கிறேன். இதுதான் என்னுடைய வேண்டுகோள். உண்மையாவே we should take this information to the next generation. கண்டிப்பா கண்டிப்பா. நன்றி சார். ஊட்டி கொடைக்கானல் போனா அங்க இருக்க ஒரு லேக்ல காசு கொடுத்து போட் போட்டு வராங்க. ஒரு 200 ரூபா 300 ரூபா செலவு பண்ணிட்டு வராங்க. ஆனா நம்ம ஊர்ல ஏரி குளம் நிரம்பி இருந்தாலும் அதுல ஒரு போட்டு விட்டு மக்களுக்கு ஒரு வேடிக்கை காமிக்கிற மாதிரியோ இந்த மாதிரி ஏற்பாடுகள் ரொம்ப கம்மியா இருக்கு. எங்கேயோ ஒன்று இருக்கிற மாதிரி கேள்விப்படுறோம் பேப்பர்ல. அந்தந்த ஊர்லயும் அந்த மாதிரி பண்ணா அங்க இருக்கிற ஜனங்க நிரம்பினா கூட சில பேர் அந்த ஏரியில போய் அந்த குளத்துல போய் பார்க்கணும் அப்படின்ற உணர்வு கூட நிறைய பேருக்கு இல்லை. ஒரு 10% கூட அங்க போய் பார்ப்பாங்களான்னு தெரியல. இந்த மாதிரி அந்த காலத்துல இருக்கிற நிறைய பேர் எல்லாருமே போய் பார்த்துருப்பாங்க, விளையாடி இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு நிலைகள்லாம் இப்ப இல்லாம இருக்கு. இந்த போட்டிங் எல்லாம் ஒரு அந்த ஊர்ல ஒரு போட்டிங் மாதிரி வச்சாங்கன்னா அதுல வசூல் பண்ணலாம். இப்போ ஒரு சிறுவர்களுக்குன்னா 30 ரூபாய் அங்க ஊட்டி கொடைக்கானல் எப்படி பண்றாங்களோ அதே மாதிரி தண்ணி வரும்போது நம்ம ஊர்லயும் ஒரு படகை விட்டு அதுக்காக பெரியவர்களுக்கு ஒரு 20 ரூபாய், சின்னவங்களுக்கு 10 ரூபாய், இந்த மாதிரி ஒரு காசு வாங்கிட்டு கூட ஒருத்தருக்கு தொழில் கற்றுக் கொடுத்த மாதிரியே இருக்கணும், ஒருத்தருக்கு வருவாய் பண்ண மாதிரியே இருக்கும். அதுக்கு அந்த அமைப்புக்கு அந்த ஊராட்சிக்கும் ஒரு வருவாய் வந்த மாதிரி இருக்கும். இது எங்கேயுமே பார்க்க முடியல. நம்ம பக்கம் கூட இதெல்லாம் வந்தா நல்லா தான் இருக்கும். சின்ன பசங்களுக்கெல்லாம் அந்த இடத்துக்கு போய் அந்த குளம், ஏரி இதோடைய அருமை பெருமைகள்லாம் தெரியும். இந்த போட்டோடைய ஏற்பாடுகள்லாம் எல்லா ஊர்லயும் பண்ற மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு கருத்து சார். நன்றி, வணக்கம். இல்ல சார் பேசுனதுல ஒரு அடிஷன் எப்படின்னா, குற்றாலத்துல சித்தார்ல ஒரு போட்ல குற்றாலங்கிட்ட சித்தார்னு ஒரு இவர், அதுலதான் குற்றாலத்துல அதான் தாமிரவணியோட கிளை நதி தான். அடுத்து இப்ப திருநெல்வேலியில நயினார் குளம் இருக்கு. அது இப்ப ரெனோவேட் பண்ணி அதுல போட் கிளப் போட்டும் விடுறாங்க. இப்ப போட்டு விட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப இந்த வருஷம் விட்டுருக்காங்களான்னு தெரியல. தண்ணி ஃபுல்லா இருக்கு பார்த்தேன். பூனை வாய்க்குள்ள மிளகா பிடி போற மாதிரி அந்த பிளானிங் ஸ்ட்ராட்டஜி கொண்டு போனா மிக எளிதாக நடந்து உடைக்க வாய்ப்பு இருக்கு. எனக்கு அவர் சொல்லும் போது எனக்கு நான் வந்து மாநில அரசாங்கத்துல வேலை பார்த்தவன், மத்திய அரசாங்கத்துல வேலை பார்த்தவன், கார்பரேட் பாடியில வேலை செஞ்சிருக்கேன், அப்புறம் பத்திரிகை ஆபீஸ்ல வேலை பார்த்திருக்கேன், எல்லா இடங்கள்லயும் வேலை பார்த்திருக்கேன். இப்ப வந்து ஒரு தொண்டு நிறுவனத்திலையும் வேலை பார்த்துட்டு இருக்கேன். சரியா? எனக்கு தெரிஞ்ச அனுபவத்துல வெறும் அரசு அதிகாரிகளால இதை செய்ய முடியாதுன்றதை என்னால தீர்மானமா சொல்ல முடியும். கண்டிப்பா கண்டிப்பா. மக்களுடைய பங்கேற்பு இல்லாம இதை ஒண்ணுமே செய்ய முடியாது. தினகர் பாபு அவர்களுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கு. காரணம் வந்து என்ன கேட்டா, இதே விஷயத்த வெளிநாடுகளிலே செய்கிறார்கள். நான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வந்து நான் இப்பதான் ஒரு 60 நாள் அமெரிக்கா போயிட்டு வந்தேன். அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏரி இருக்குன்னா அந்த ஏரியில 4 இடங்கள்ல வந்து 4 பார்க் இருக்கு. அந்த பூங்காக்கள்ல வந்து நம்ம அங்க போய் நம்ம வந்து விளையாடலாம், தங்கி இருக்கலாம், கொஞ்ச நேரம் இருக்கலாம், சமைச்சு சாப்பிடலாம், எல்லாமே செய்யலாம். ஆனா அதுக்கு கட்டணம் உண்டு. அதுல வாங்கக்கூடிய கட்டணத்தை வந்து அந்த ஏரியை பராமரிப்பதற்கு பயன்படுத்துகிறார்கள். எவ்வளவு வருமானம் வருதுன்றீங்க? உண்மையிலேயே ஏரி ஆகட்டும், நீர்வீழ்ச்சி ஆகட்டும், மலை ஆகட்டும், எல்லாவற்றிற்கும் கட்டணம் உண்டு. அதை வந்து ரொம்ப அருமையா பராமரிக்கிறார்கள். உண்மையிலேயே தினகர் பாபுக்கு நன்றி சொல்லணும். நான் இதை நிறைய இடங்கள்ல சொல்லி இருக்கேன். அதுக்கு காரணம் வந்து என்ன கேட்டா, அது வந்து அரசாங்கத்தினுடைய பொறுப்பு கிடையாது. ஒரு ஏரி இருக்குன்னா அந்த ஏரியில அந்த கிராமத்துல இருக்கக்கூடியவர்கள் அந்த பொறுப்பாக எடுத்துக்கொண்டு அந்த ஏரியை வந்து அவங்க வந்து என்ன பண்றாங்க, பெரிய அளவு அதை என்ன பண்ற மேம்படுத்துகிறார்கள். அந்த மாதிரி நிச்சயமாக ஒவ்வொரு ஊர்லயும் செய்ய முடியும். அப்படி வந்தாதான் இது சரிப்படுமே தவிர ஒவ்வொன்றுக்கும் அரசாங்கத்துல திட்டம் போட்டு இது வரணும்னா வரவே வராதுன்றதுதான் என்னுடைய கருத்து. அதனால மன்னிக்க வேண்டும். எனக்கு என்னுடைய அனுபவத்தை சொன்ன, எனக்கு 76 வயசாச்சு. சரியா? 1972 பிஎஸ்சி முடிச்சுட்டு இன்னைய தேதி வரையில நான் மக்கள் மத்தியில தான் வேலை பார்த்துட்டு இருக்கேன். என்னுடைய அனுபவத்துல சொல்றேன், எல்லா திட்டங்களும் அரசு மூலமாக செய்ய முடியாது. அதுதான்
மக்களுடைய பங்கேற்பு வேணும். ஒரு திட்டத்தினுடைய எல்லா நிலைகள்லையும், பிளானிங்ல இருந்து, எக்ஸிகியூஷன்ல இருந்து, எவாலுவேஷன்ல இருந்து, எக்ஸிட் வரைக்கும் மக்களுடைய பங்கேற்பு இல்லைன்னா இதை செய்ய முடியாது. கண்டிப்பா கண்டிப்பா. அதனால நன்றி. எனக்கு இந்த வாய்ப்பை ஜோ அவர்கள் கொடுத்ததுக்காக மிகவும் நன்றி. இதுதான் என்னுடைய கருத்து என்பதை நான் சொல்றேன். மீண்டும் ஒரு தடவை கொடுத்தீங்கன்னா இன்னொரு தலைப்புல, ஒரு நல்ல தலைப்புல நம்ம பேசலாம் என்று நான். நன்றி திரு ஞானசூரிய பகவான் சார், உங்களுடைய தகவல்களுக்கு இதுவரை வணக்கம். நிலத்தடி நீர் பராமரிப்பு என்பது தொடர்பான தகவல்கள் வழங்க கேட்டோம். தகவல்களை வழங்கிய இன்றைய சிறப்பு விருந்தினர் திரு ஞானசூரிய பகவான், திருப்பத்தூரை சார்ந்தவர். இவர் பண்ணை வானொலி அலுவலராக அகில இந்திய வானொலியில் பணிபுரிந்துள்ளார். வேளாண்மை துறையில் பணிபுரிந்துள்ளார், மாநில வேளாண்மை துறையில். அதே போல தற்போது பூமி என்ற சமூக தொண்டு நிறுவனத்தை நிறுவி அதன் தலைவராக செயல்பட்டு தொண்டுகள் செய்து வருகிறார், சமூக பணி. சோ அவர்களுக்கு நமது குழுவின் சார்பில் எனது நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். அரிய பல கருத்துக்களையும் தனது அனுபவபூர்வமான தகவல்களையும் வழங்கினார். அவர்களுக்கு நம் அனைவரது சார்பில் எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இன்றைய நிகழ்ச்சியில் பங்கு பெற்று பல்வேறு கருத்துக்களையும் சந்தேகங்களையும் கேட்ட நமது பங்கேற்பாளர்களுக்கும் எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நிகழ்ச்சியத்துடன் நிறைவு பெறுகிறது. நன்றி, வணக்கம். நன்றி சார். நன்றி, வணக்கம்.